Hi guys, welcome back to our channel SDF Sri Durga Fashion. ஸோ இந்த வீடியோவில் பிரேஸ்லெட் லவ்வர்ஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் மேக் பண்ணுற பீச்சோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸில் இருக்கும். ஸோ பார்த்தாவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் உங்களால் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா கவலையே இல்லை. நம்மளுடைய கேட்லாகில் இது எல்லாமே ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேட்லாக் விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ், அதாவது ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ், பேங்கிள் மேக்கிங் மெட்டீரியல்ஸ், அண்ட் இப்போ பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ், அண்ட் ஸ்டோக்கிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பீச் இது. ஸோ இந்த கிளாஸ் பீச் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளெயினாக இல்லாமல் அந்த கிளாஸ் கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து டபுள் ஷேடட் இருக்குது அண்டு சிங்கிள் ஷேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 கலர்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம வந்து ஷேர் பண்ணி வச்சுருந்தோம். லைக் பேபி பிங்க், ஸ்கை ப்ளூ, அண்ட் ரொம்ப லைட் பர்பிள், அண்ட் ரொம்ப லைட் லாவெண்டர், இந்த மாதிரியான கலர்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு கிட்டாக வேணும் அப்படின்னாலுமே கிட்டுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து கேட்லாகில் இருக்குது. ஸோ எப்படி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி குவான்டிட்டி மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபைனல் பில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆன்லைன் பேமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நோ சிஓடி கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப லைட்டான ஸ்கை ப்ளூ கலர், ஆனியன் பிங்க், அந்த மாதிரி இது வந்து டபுள் ஷேடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பேம்பு பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங், அதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஒரு 2-3 கலர்ஸ் வந்து டபுள் ஷேடட். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் ஷேடட் கலர்ஸு. அடுத்து இன்னொன்றுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ப்ளெயின் கலரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ப்ளெயின்லேயே லைட்டான கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு டிசைன் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து ஒரு டிசைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கலர்ஸு. ஸோ இதெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்கில் இருக்குங்க. பயங்கரமான ஒரு ஷைனிங்கில் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த கலர்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுது. லைக் ஒரு டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் இருக்க மாதிரி. ஏன்னா இதில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே பேம்பூவில் இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா சாண்ட் மாதிரி இருக்கும் மேலே, பட் ரெயின்போ மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது ஒயிட்டாக பார்க்க இதில் வந்து ஒயிட்டாக தெரியுது, பட் இது வந்து ஒயிட் கிடையாது, ரெயின்போ இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பீச் மேலே வந்து மணல் போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும், பட் டபுள் ஷேடட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஒயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது, இல்லை இதோட பெஸ்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் அன்பிரேக்கபிள். ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து இழுத்தாலுமே அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் கட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சுற்றி நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவெல்லாம் தான் பார்க்குறோம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து பீசஸ் கணக்கில் வரும். இது வந்து ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இதுவுமே நமக்கு வந்து பிரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ணுற பீட்ஸ் தான். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி லைட்டாக மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு லைன்லேயுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 சைஸஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 6mm அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8mm. ஸோ சேம் கலரில் இது வந்து பார்த்திங்கன்னா 6mm சைஸு. அடுத்து நம்ம பார்க்குறது இது வந்து 8mm சைஸ். இந்த மாதிரி 2 சைஸஸில் இந்த பீட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்கும்னா ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த பீட்ஸ். ஓகேங்களா, ரப்பர் மாதிரி இருக்கும். சீக்கிரம் பிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் பிய்யாது. ஸோ இது வந்து ரப்பர் ஒரு மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மேட்டிஷ் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாக்டாக. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பெட்டல்ஸ், அதாவது ரோஸ் பெட்டல்ஸு மாதிரி இருக்கிற பெட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேட் டைப். இதில் வந்து 10 கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மிக்சட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்சடாக எடுத்துக்கலாம். இல்லை செப்பரேட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா செப்பரேட் கலர்ஸாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்டு ஸ்டாக்குமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிமிட்டடான ஒரு ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இது வந்து பயங்கர டிமாண்டிங்கான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து மேட் டைப். ஓகேங்களா, இதுவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து மிக்சட், எல்லா கலர்ஸையும் சேர்த்து மிக்சடாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சேம் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து 9 கலர்ஸ் இருக்குது, அதில் 10 கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் கிட்டோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கொடுத்துட்ருக்க ஒரு டிமாண்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில். பட் நம்மளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து லிமிட்டடான ஒரு எடிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஆர்டரை வந்து குயிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட்க்கு தேவையான செயின் தான். ஸோ இந்த செயினில் நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பேர்ல் வச்சது இருக்குது, அதுக்கடுத்து கீழே ரவுண்டு வச்சது அண்டு மெட்டல், அந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரியான கிளிப் ஸ்டோன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சைஸஸில் வெரைட்டிஸ் ஆஃப் சைஸஸில் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஐ ஷேப் கிளிப் ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 சைஸஸில் இருக்குது. ஸோ 2 சைஸஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் கலராகவுமே எடுத்துக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மினிமம் குவான்டிட்டி பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மினிமமாக இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ பட் உங்களுக்கு வந்து 2 சைஸஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சில்வர் பேஸ்டு, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கலர். ஸோ இதுதான் 2 சைஸு. உங்களுக்கு சைஸஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சைஸஸ் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது கிளிப் ஸ்டோன் இது. ஸோ இது ரொம்ப குட்டி குட்டி சைஸான ஒரு கிளிப் ஸ்டோன் இது. ஸோ இது வந்து பேங்கிள்ஸ்க்கு பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ப்ரோச்சஸ்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட சைஸஸ் நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரியே இருக்கும். பட் ரெயின்போ ஷேடு ஒன்று, ஒயிட் ஷேடு ஒன்று, கோல்டில் ரெயின்போ அண்ட் கோல்டில் ஒயிட், அந்த மாதிரி டபுளாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், ரெயின்போ ஷேடு இது. ஸோ ஒயிட் அதாவது உங்களுக்கு வந்து ஒயிட்டும் ரெயின்போ ஷேடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து தனியாக க்ளோஸ்அப்பில் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரெயின்போ ஷேட். இதோட சைஸ் வந்து இவ்வளோ தாங்க இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல எவ்வளோ குட்டியான சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின். ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா ரோலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரோலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மீட்டர் கணக்கு வேணும் அப்படின்னாலும் மீட்டர் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெட், க்ரீன், ப்ளூ, பிங்க், மல்டி கலர், பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது.